ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, தேங்காய் பால். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், நெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதிகமாக வதக்க வேணாம், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே 1.5 டம்ளர் ஜீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம். பட் ஃபுல்லாக இது மாதிரி தேங்காய் பாலாக ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியில் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்டியான தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.